நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். வெட்ட வேண்டும் என்று நான் கமெண்டில் கேட்டிருந்தேன். அப்போது இன்ஸ்டாமார்ட்டின் தரப்பிலிருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, சீரகத்தை வெட்டி காட்டுங்கள் என்று. சரி, அவர்களின் விருப்பப்படி நாம் சீரகத்தை வெட்டுவோம். இதோ என் கை. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஸோ வந்து இவர் வந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் நம்ம வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லைக் சுத்த தமிழ் மாதிரி இருக்கா. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கா. இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து இத்தனை லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போர்ச்சுகீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். O que deveria cortar da próxima vez, e recebi um comentário do Instamart pedindo para mostrar como cortar comigo. Então, tudo bem, é pedido dele. ஓகேவா, ஸோ இப்போ நான் போர்ச்சுகீஸ்ன்னு கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து போர்ச்சுகீஸில் பேசுகிற மாதிரி இருக்கா. Comi na minha mão e vamos ver quantos cortes ele aguenta, ok? ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா இந்த வீடியோ வந்து அவர் இந்த மாதிரிலாம் பண்ணல. ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து ஏஐயில் வந்து மாற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணல. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அல்காரிதமில் இன்ஸ்டாகிராமில் கோட் பண்ணப்பட்ட ஒரு இது தான். இதில் ஹைலைட்டே என்னென்னா வந்து அவர் லிப்ஸிங்க்கும் மாறும். நீங்கள் வேணால் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து வால்யூம் வந்து கம்மியாக வைக்கிறேன். Então, sim, amigos, perguntei nos comentários o que deveria cortar da próxima vez e recebi um comentário do Instamart. ஓகேவா, Cutting cumin seeds. So, okay, on their request, we will cut cumin seeds. Here are the cumin seeds. ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ் லைக் லிப்ஸிங் வந்து இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ்அப்லலாம் வந்து பார்த்தீங்களா லைட்டாக கொஞ்சம் வந்து ஜிட்டர் ஆகுது, தெரியுதா? ஸோ கொஞ்சம் க்ளோஸில் வர, அதாவது இந்த ஃப்ரேமில் இவரோட வாய் வந்து ஒரு ஓரமாக இருக்குது கரெக்டாக. ஸோ அதால் வந்து இது பண்ண முடியல, ரீட் பண்ண முடியல நம்ம வந்து எந்த சைட்லேருந்து இது பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ஓரளவுக்கு சென்டராக இருக்கும்போது வேறு மாதிரி எடிட் பண்ணுறது ஆக்சுவலாக. இதில் ஹைலைட்டே வந்து தமிழோட அந்த இது தான். ஆமாம் நண்பர்களே, அடுத்த முறை எதை வெட்ட வேண்டும் என்று நான் கமெண்டில் கேட்டிருந்தேன். அப்போது இன்ஸ்டாமார்ட்டின் தரப்பிலிருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, சீரகத்தை வெட்டி காட்டுங்கள் என்று. சரி, அவர்களின் விருப்பப்படி நாம் சீரகத்தை. வேறு லெவல். ஆனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இல்லைலாம் தெரில. ஆனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து உங்களுக்கே தெரியாது. நான் இவரை பார்க்கும்போது இவர் வந்து ஏதோ தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காரு போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹிந்தி டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை ரியலைஸ் ஆச்சு, என்னடா இது ஹிந்தி டெக்ஸ்ட் இருக்குது. அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்குது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, ஓகே இது வந்து ஏஐ